வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக அமோக வெற்றி. 1.14 லட்சம் வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் அபாரம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வெற்றியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு சமர்ப்பிக்கிறேன். அவதூறு பிரச்சாரங்களுக்கு இடையே திமுக வெற்றி பெற்றுள்ளதாகவும் வி.சி. சந்திரகுமார் பெருமிதம். திராவிட முன்னேற்ற கழகம் பெறப்போகிறது. எனவே இந்த வெற்றிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த எங்கள் தலைவருக்கும், எங்களுடைய இளந்தலைவருக்கும், எங்கள் மாவட்ட அமைச்சருக்கும், எனக்காக பணியாற்றிய எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய அத்துணை தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும், கூட்டணி எங்களோடு தோழமையோடு இருக்கின்ற அத்துணை சமூக நல அமைப்புகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு கிழக்கில் திமுக வெற்றி பெற்ற நிலையில் தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பட்டாசுகளை வெடித்தும் நடனமாடியும் உற்சாகம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தோல்வி. 23,810 வாக்குகள் மட்டுமே பெற்று டெபாசிட்டை இழந்தது. பணபலத்தையும் தாண்டி நாம் தமிழருக்கு அதிக வாக்குகள் கிடைத்துள்ளதாக வேட்பாளர் சீதாலட்சுமி பெருமிதம். 2026 தேர்தலில் அதிக இடங்களை கைப்பற்றுவோம் எனவும் நம்பிக்கை. சிந்திச்சு இந்த மண்ணில் ஒரு மாற்றம் வர வேண்டும், அது நாம் தமிழரால மட்டும்தான் முடியும்னு இது இந்தியா கூட்டணிக்கு மக்கள் சம்மட்டியடி கொடுத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். டெல்லி தேர்தல் முடிவுகள் மூலம் இந்தியா கூட்டணி உள்ளதா என்ற சந்தேகம் உள்ளதாகவும் கருத்து. உடம்புலாம் உண்மை செய்தி வெளியிட்டீங்களா, எங்களுடைய ஆட்சி தானா மலர்ந்துடும். இந்தியா கூட்டணிக்கு மக்கள் சமத்தி கொடுத்துருக்கான்னு தான் பார்க்கணும். இந்தியா கூட்டணியில் ஒற்றுமை கிடையாது. எல்லாமே அதிகாரம் நிறைந்தவர்களாக இருக்கின்ற காரணத்தில் விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை இல்லாத காரணத்தினால மக்கள் மீது அக்கறை இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்ற என்ற ஒரு மமதியில் இந்தியா கூட்டணி இருக்குதா இல்லையாங்கிறதே சந்தேகமாக இருக்குது. இப்போ இந்த தேர்தல் மூலமாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களத்தில் யாரும் இல்லாத போது திமுக பெற்றிருப்பது போலி வெற்றி என எடப்பாடி பழனிசாமி காட்டம். அதிமுக தொண்டர்களின் ஓட்டுகளை திமுகவினரை போட்டுக் கொண்டதாகவும் குற்றச்சாட்டு. அது எங்க வெற்றி? அதான் அவையில் யாருமே களத்தில் இல்லையா, இது வெற்றி இல்லையா, போலி வெற்றி. அந்த போலி வெற்றி கூட அங்கே இருக்கிற வாக்காளர் ஓட்டுகளை இவையில திமுகக்காரே போட்டாங்க. எங்கள் கட்சி நிர்வாகிகள் ஓட்ட பல ஓட்டை அவையிலே போட்டாங்க. என் ஓட்டு போட போகல. கடைசியில் பார்த்தா எங்களுடைய முக்கிய பொறுப்பாளர் ஓட்டையே திமுகக்காரரை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஆக கல் ஓட்டின் மூலமாக அதிக வாக்குகளை பெற்று நாங்கள் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் என்று மம்மதியில் இருக்கிறாங்க. 2026 அதே சட்டமன்ற தொகுதியில் என்ன நிலைமை ஏற்படும் என்பதை அந்த காலகட்டத்தில் நாங்கள் சொல்கிறோம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கப்படுமா? தேர்தல் நேரத்தில் முடிவு எடுக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி விளக்கம். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக 48 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. 27 ஆண்டுகளுக்கு பிறகு தலைநகரில் ஆட்சி அமைக்க உள்ளதால் பாஜக தொண்டர்கள் கொண்டாட்டம். டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடிக்கு பூக்கள் தூவி உற்சாக வரவேற்பு.
பூங்கொத்து கொடுத்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் பாஜக நிர்வாகிகள் தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்து. பொய்யர்களுக்கு அரசியலில் இடமில்லை என்பதை டெல்லி தேர்தல் மக்கள் நிரூபித்து உள்ளார்கள். பாஜக தேர்தல் வெற்றி கூட்டத்தில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் சாடி பிரதமர் மோடி பேச்சு. டெல்லியில் வெற்றி கொண்டாட்டத்தில் இறங்கிய பாஜக தொண்டர்கள். பாஜக தலைமை அலுவலகம் முன்பு குவிந்த தொண்டர்கள் நடனமாடி உற்சாக கொண்டாட்டம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதிர்ச்சி தோல்வி. புதுடெல்லியில் ஹாட்ரிக் வெற்றி பெற்ற கெஜ்ரிவால் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் பர்வேஷ் வர்மாவிடம் வீழ்ந்தார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்கிறேன் என கெஜ்ரிவால் வீடியோ வெளியீடு. தேர்தலுக்கு முன்பு அறிவித்த அனைத்து வாக்குறுதிகளையும் பாஜகவினர் நிறைவேற்றுவார்கள் என நம்புவதாக கருத்து. டெல்லி மக்களுக்கான ஆம் ஆத்மி கட்சியின் போராட்டங்கள் இனியும் தொடரும். பாஜகவின் அராஜகத்திற்கு எதிராக களமிறங்கிய தொண்டர்களுக்கு நன்றி என முதலமைச்சர் அதிஷி பேட்டி. டெல்லியில் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் தோல்வி. மூன்றாவது முறையாக பூஜ்ஜியத்தை நோக்கி சென்றுள்ளதால் காங்கிரஸ் தலைவர்கள் கலக்கம். மாநிலங்களுக்கு நிதி வழங்காமல் கடன் தருகிறோம் என்று கூறுவதுதான் ஆட்சியா? மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. ஆவடியில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. அமைதியை சீர்குலைப்பதன் மூலம் மாநில வளர்ச்சியை தடுக்க நினைப்பவர்களின் எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது. பாஜக ஆளும் மாநிலங்களைப் போன்று இல்லாமல் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். அமெரிக்காவில் இருந்து கை விலங்கிட்டு நாடு கடத்தப்பட்டதுதான் இந்தியர்களை காப்பாற்றும் முறையா? உயிரிழப்புகளுக்கு காரணமான கும்பமேளா நிகழ்ச்சிக்கு உரிய பாதுகாப்பு வழங்காதது ஏன் என்றும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் சரமாரி கேள்வி. நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள் மாணவர்கள் வாழ்வில் வெளிச்சம் தருகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான கருத்தரங்கத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேச்சு. தமிழகம் பெண் கல்வியில் முதலிடத்தில் இருப்பதற்கு தந்தை பெரியார் செய்த அரசியல் புரட்சியே காரணம். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் புகழாரம். சென்னை ராஜ்பவனில் நடைபெற்ற 18வது பழங்குடியின இளைஞர்கள் நிகழ்ச்சி. மாணவர்களுடன் உற்சாகமாக நடனமாடிய ஆளுநர் ஆர்.என். ரவி. தமிழ்நாடு நுகர்வோர் குறைதீர் ஆணையத்திற்கு கூடுதல் உறுப்பினர் நியமிக்க கோரிய வழக்கு. நிதி நெருக்கடியால் கோரிக்கையை பரிசீலிக்க முடியாது என்ற தமிழக அரசின் கருத்து அக்கறையின்மையை காட்டுவதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. வேலூரில் குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்த பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை. 3 பெண்கள் உட்பட 6 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. போச்சம்பள்ளியில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாருடன் பெற்றோர்கள் சந்திப்பு. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நிவாரணம் உள்ளிட்ட கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதால் திங்கட்கிழமை முதல் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப முடிவு. கடலூர் அருகே அரசு உதவி பெறும் பள்ளி மாணவி மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. உடலை வாங்க மறுத்து சாலை மறியல் போராட்டம். தனது மகளை பள்ளி நிர்வாகம் அடித்து கொன்றுவிட்டதாக தாய் கண்ணீர்.
பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விழுப்புரத்தில் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான பயிற்றுநர்கள் ஆர்ப்பாட்டம். நகராட்சி திடலில் நடைபெற்ற போராட்டத்தின் போது அரசுக்கு எதிராக 100க்கும் மேற்பட்டோர் முழக்கம். வேலூர் அருகே ஓடும் ரயிலில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான கர்ப்பிணியின் சிசு உயிரிழப்பு. அறுவை சிகிச்சை செய்து சிசுவை வெளியே எடுக்க மருத்துவர்கள் முடிவு.